நான்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி கிச்சன் பக்கமே போனது கிடையாதுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இப்படி கிச்சனே கதின்னு கிடக்கிறேன். அந்த மாரி எந்த எஸ்டிடியும் எனக்கு கிடையாதுங்க. சின்ன வயசுலேருந்தே ஓரளவுக்கு சமைக்கலாம் பழகிக்கிட்டேன். அம்மா, அப்பா சேம்பர் வேலைக்கு தான் போயிட்டுருந்தாங்க. அதாவது கல்ல இறக்குற வேலைன்னு சொல்லுவாங்க. அதனால 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு சமைச்சு வச்சுட்டு என்ன அரை தூக்கத்தில எழுப்பி தலைலாம் பின்னி விட்டுட்டு கிளம்பிடுவாங்க. ஈவினிங் வரதுக்கும் லேட் ஆகிடும். அதனால் நான் ஸ்கூல்லாம் போயிட்டு வந்துட்டு வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன வேலை, பாத்திரம் தேய்க்கிறது, வீடு கூட்டுறது அதெல்லாம் செஞ்சுட்டு சிம்பிளாக சாப்பாடு, ரசம் இந்த மாதிரிலாம் சமைக்க கற்றுக்கிட்டேன். அதனால் சமையல்லாம் நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனால் இந்த அடிக்கிற வெயிலில் இப்படி வேர்க்க வேர்க்க சமைக்கிறோம் பார்த்திங்களா, அதுதான் பெரிய கஷ்டமாக இருக்குது. அதை விட ஒரு பெரிய கஷ்டம் இருக்குது. என்ன தெரியுமா? அந்த சமைச்சதை குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுறது தான். என் பையன் ஃபோன் இல்லாமல் சாப்பாடு டீ கூட வாயில் வைக்க மாட்டான். அந்த மாதிரி அவனை இப்போ 2 நாளாக டிவி பார்க்க வச்சு சாப்பாடு கொடுக்க பழக்கிக்கிட்டு இருக்கேன். இந்த லீவில் எப்படியாவது அவனை ஃபோனை மறக்கடிக்கணும்னு. அவனை கூட சமாளிச்சிடலாம். ஆனால் இந்த குட்டி வாண்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கிட்ட நம்ம குட்டிக்காரன் அடித்தா கூட சாப்பிட வைக்க முடியாது. அதுதான் பெரிய